பைத்தானில் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா காமனாக ஒரு டிசிஷனை முடிவு பண்ணுற மாதிரி தான். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு 12th முடிச்சுட்டு வந்துட்டு பயோமேக்ஸ் ஓரியன்டாக எம்பிபிஎஸ் படிக்கலாம், அந்த ரிலேட்டடாக போகிறவங்களும் இருப்பாங்க. அடுத்து காமர்ஸ் ரிலேட்டடாக வர்றவங்களும் இருப்பாங்க. அடுத்து வந்துட்டு சிஎஸ் ரிலேட்டடாக வர்றது இருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்களோட ஓன் டிசிஷன் மாதிரி தான். அந்த கான்செப்ட் மாதிரி தான் வந்துட்டு இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு. எல்லா ப்ரோக்ராமுமே வந்துட்டு ஒரு சீக்வன்ஸாக ஒரு ஆர்டராக ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிற வரையும் அந்த கண்டிஷன் ரிப்பீட் ஆகி இருக்கிற மாதிரி வரும். இது எல்லாம் தான் வந்துட்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டு கீழே வரும். அதுக்கு கீழே வந்து மொத்தம் 3 இருக்குது. ஒன்று வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட்டு, ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம். அவங்க 12th முடிச்சுட்டு என்ன குரூப் வேணால் எடுக்கலாம், அது அவங்களோட டிசிஷனை சொல்கிறது. ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்துட்டு இதோட ஸ்டாப் ஆகுது, இல்லை அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்து போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டேட்மெண்ட். ஐட்ரேட்டிவ் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவாக ஆகிற வரையும் அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, மல்டிபிள் டைம் பிரிண்ட் பண்ண வைக்கிறது, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதா வந்துட்டு ஐட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. இதான் வந்துட்டு பைத்தானில் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு கோடிங் வச்சு சொல்கிறேன், இது எப்படி ஒர்க் ஆகுது பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.